வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் PowerDirector Part-4 டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, PowerDirector சாஃப்ட்வேரில் எப்படி எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எஃபெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு எடிட் பண்ண வீடியோவை எடுத்துக்கோங்க. எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ட்ராக்லேயும் போட முடியாது, அதுக்குன்னு ஒரு ட்ராக் கொடுத்துருக்காங்க எஃபெக்ட்ஸ்னு. இப்போ அதில் தான் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டண்டர் வர மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே எடுத்துகிட்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டண்டர் எஃபெக்ட்ஸ் கொடுத்த மாதிரி இதில் எஃபெக்ட்ஸ் வருது. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸ்லைடு தான் பார்க்க போகிறோம். ட்ரான்சாக்ஷன் ஸ்லைடு என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நடுவில் நீங்கள் வீடியோஸை கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வீடியோ ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கம்மியாகிடும். அதுக்கோசம் நம்ம சின்ன ஒரு அனிமேஷன் தான் நம்ம போட போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் டைட்டில் ரூமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், ட்ரான்சாக்ஷன் ரூம்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் F8 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் அந்த ஆப்ஷனுக்கு போகும். இப்போ அந்த ஆப்ஷன் வந்துடுச்சு. நீங்கள் எந்த ஆப்ஷனாலும் இல்லை சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நான் பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் இந்த வீடியோக்கு மேலே நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிளர் ஆகுது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் உங்கள் பிசியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.